ரூல் ஆஃப் ப்ராக்டிஸு 2019 பற்றி பார்க்கோம். 24 ரூல் பார்த்தோம். இப்போ 25வது ரூல் பார்க்க போகிறோம். சாப்டர் 4. இதில் ப்ராசிக்யூஷனில் உள்ள ப்ரொசீஜர்களை சொல்லுதாங்க. அதில் என்னன்னு சொன்னால் 25 ஃபைலிங் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட். என்கொயரி எல்லாம் விசாரணை எல்லாம் முடித்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் முடித்து ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. ஃபைனல் ரிப்போர்ட். ஃபைனல் ரிப்போர்ட் பை போலீஸ் ஆஃபீஸர் or complainant by other investigation agency shall normally be received only on working days at fixed hours by the court. அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் வாங்கணும், ஹாலிடேஸில் வாங்க வேண்டாம். அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் பேப்பர்ஸ் ரிசீவ்டுன்னு ஒரு புக்கில் எழுதிக்கிடணும். வேணுமானா சில சமயத்தில் இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணாட்டா ஒன்று வெளியே விட்டுறணுன்னு இருக்குது. செக்ஷன் 167 இவ்வளோ நாளைக்குள்ளே தான் ஒரு ஆளை உள்ளே வச்சுருக்கணும்னு இருக்குது. அந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வருமானா மேஜிஸ்ட்ரேட் ஷால் ரிசீவ் த ஃபைனல் ரிப்போர்ட் ஆர் கம்ப்ளைண்ட் ஈவன் ஆன் ஏ ஹாலிடே பியாண்ட் த ஒர்க்கிங் ஹவர்ஸ். எக்ஸப்ஷனல் கேஸில் செக்ஷன் 165 சிஆர்பிஸில் உள்ள பொசிஷனில் வரும்போது வேணால் நீங்கள் செய்யலாம். அடுத்தது, இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்யணும்னா எத்தனை அக்யூஸ்ட் இருக்கானோ அத்தனை காப்பி கொடுக்கணும், ஃபோட்டோ காப்பி எடுக்கணும். ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு அவர் அதில் சர்டிஃபை பண்ணணும், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் சர்டிஃபைட் பை த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் எழுதணும். அதுக்கு பிறகு ஹெட் மினிஸ்டரியல் ஆஃபீஸர் கோர்ட்டில் இருக்க ஆஃபீஸில் இருக்கவங்க அதை ஒரிஜினலுமாக பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் அவங்க ஒரிஜினல்ஸ் சர்டிஃபைட் பை தி ஹெட் மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸர் இவரும் பார்க்காரு. யார் முதல்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஃபைல்டு வித் சர்டிஃபைடு பை தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ரெண்டாவது வரும்போது ஒரிஜினலையும் இவர் பண்ணியிருக்க சர்டிஃபைடு காப்பியையும் ஒத்து பார்க்குது, ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்க்குது கோர்ட்டில் ஆஃபீஸில் இருக்க ஹெட் மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸர். அதே மாதிரி சில விஷயங்களை செக்ஷன் 161 படி எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் எடுத்திருக்காங்க. செக்ஷன் 173 கொஞ்சம் விஷயத்தை நீங்கள் ஓப்பனாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. டு எக்ஸ்க்ளூட் எனி பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டட் அண்டர் செக்ஷன் 161. எவிடன்ஸ் எடுத்ததை விட்னஸ்லேருந்து எடுத்த ஸ்டேட்மெண்ட்டுகளை எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, சில விஷயத்தை நீங்கள் மாற்றி வச்சுக்கிடலாம். அது செக்ஷன் 173 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இட் இஸ் நாட் எசென்ஷியல் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் அண்ட் இன் எக்ஸ்பீடியன்ட் ஆஃப் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஏதோ சில காரணங்களுக்காக நீங்கள் அதை வேணால் பார்க்கலாம். Append a note requesting the magistrate to exclude the part of the copies. அதில் உள்ளதை மட்டும் வேணுமான மாற்றி வைக்கலாங்கிறத சப் ரூல் 3 சொல்லுவாங்க. 4 கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ். இது முதல் சொன்னது போலீஸுக்கு. அடுத்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது, அவங்களுக்கும் இந்த ரூலு தான் அப்படிங்கிறத சப் ரூல் 4 சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சிபிஐ இருக்குது, சிபிஐ விசாரிக்காங்க, அவங்களும் எத்தனை அக்யூஸ் இருக்காங்களோ அத்தனை காப்பி எடுத்து சர்டிஃபை பண்ணி இவங்ககிட்ட கொடுத்து ஒரிஜினலையும் கொடுத்து சர்டிஃபிகேட் பண்ணி வாங்கிக்கிடும். அடுத்தது, எக்ஸப்ட் கேசஸ் அரைசிங் அவுட் அண்டர் ஜுவனைல் ஜஸ்டிஸ் எல்லாத்துக்கும் டேக் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி அக்யூஸ்ட் இன் வாரண்ட் கேசஸ். அக்யூஸ்டோட ஃபோட்டோ வேணும். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க அக்யூஸ்டாக இருந்தாங்கன்னா அங்கே வேண்டாம். அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பரேட் இருந்ததுன்னா பை ரிசார்ட்டிங் டு except cases arising out of juvenile justice, the investigating officer shall take photograph of the accused in warrant cases after identification of parade. அதில் பரேட் நடந்திருந்ததுன்னா ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு. such photograph can be taken in prison. அக்யூஸ்டு கோர்ட்டில் இருக்காங்கன்னா அங்கே வாங்கலாம். இல்லை இந்த அக்யூஸ்டே கொண்டு வந்து ஐயா என் ஃபோட்டோ வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னார்னா he shall accept and submit. வாலண்டரியாக கொண்டு வந்து கொடுக்காங்கன்னா கொடுங்க, இல்லாட்டா பிரிசனர்ஸில் ஜெயிலில் இருந்தாங்கன்னா யார் ஜெயிலில் இன்சார்ஜ் இருக்காங்களோ அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கணும். ஆஃப்டர் அப்டைனிங்
பெர்மிஷன் ஆர்டர் ஃப்ரம் தி மேஜிஸ்ட்ரேட். அடுத்தது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல்டு பை தி போலீஸ் கம்ப்ளைண்ட் அதர் இன்வெஸ்டிகேஷன் ஷால் நாட் பி ரிட்டர்ன்ட் ஈவன் இஃப் தே ஆர் டிஃபெக்டிவ். டிஃபெக்டிவாக இருந்தாலும் அதை ரிட்டர்ன் பண்ணாதீங்க. எ செப்பரேட் மெமோரண்டம் ஷுட் பி இஷ்யூட் டு ரெக்டிஃபை த டிஃபெக்ட். இதெல்லாம் விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தரல, இந்த ரிப்போர்ட்டு தரல அப்படிங்கிறத நீங்கள் தனியாக சொல்லுங்கள். நீ கொண்டு வந்ததில் தப்பு இருக்குமான மொத்த பண்டில் கட்டி அப்படியே திருப்பி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுது சப் ரூல் ஆர். த சேம் ஷால் பி டேக்கன் ஆன் ஃபைல் விதின் 3 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசீட். 3 நாளைக்குள்ளே நீங்கள் அதை ஃபைலில் எடுத்துக்கணும் அப்படின்னு. இப்போ டிஃபெக்ட்டுக்குன்னு நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம், கோர்ட்டில் இருந்து போலீஸிலேருந்து திருப்பி வரல அப்படின்னு சொன்னால் 3 மாதத்துக்குள்ளே அந்த டிஃபெக்டை சரியாக்கி திருப்பி வரலன்னா த கோர்ட் ஷால் ரிப்போர்ட் த மேட்டர் டு தி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆர் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். கமிஷனர் ஆஃப் போலீஸு சிட்டியில் கொடுப்பாங்க, மற்ற இடங்களில் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கொடுப்பாங்க. இப்படி கொண்டு வந்தாங்க ரிப்போர்ட்டு, நான் டிஃபெக்ட்டுன்னு திருப்பி கொடுத்தேன், 3 மாதமாக வரலங்கிறத சொல்லணும். ஒயில் ரிசீவிங் தி ஃபைனல் ரிப்போர்ட் என்னெல்லாம் வேணுங்கிறத ஒரு 25 விஷயங்களை சொல்லுவாங்க. 29 பேப்பர்ஸு கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் வேணும், கம்ப்ளைண்ட் வேணும், சார்ஜ் ஷீட் வேணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸ் வேணும், ஆக்சிடெண்ட் ரெஜிஸ்டர் காப்பி, போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட், அப்சர்வேஷன், சீசர் மகசர், இப்படி நிறையா 29 எண்ணம் கொடுத்துருக்காங்க. இந்த 29ல் ஒரு 3 விஷயத்துக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டாங்க. அது நீங்கள் உடனே கொடுக்க வேண்டாம், நீங்கள் பின்னால் கொடுங்க அப்படின்னு. ஏன்னு சொன்னால் உடனே வராத ஐட்டங்கள் அது. இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குது, அது உடனே கிடைக்காது. ஏன்னா விசேரா ரிப்போர்ட்டு, பயாலஜி, சீராலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் டிஎன்ஏ ரிப்போர்ட்டு, இந்த 5 ரிப்போர்ட்டு இப்போ கிடைக்கலையா, நீங்கள் பின்னால் கொண்டு வந்து சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு. சச் ரிப்போர்ட் கேன் பி டேக்கன் லேட்டர் அப்படின்னு. எய்தர் அண்டர் செக்ஷன் 293 that is report on scientific export or 294 no formal proof of certain documents அப்படின்னு. இப்போ யாராவது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணுமானா ஆன் ரெக்வஸ்டேஷன் பை த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ரிக்வஸ்ட் வேணுமானா த கம்யூனிகேஷன் ஃப்ரம் த கோர்ட் டு த எக்ஸ்பர்ட் ஷால் ஸ்பெசிஃபை. கோர்ட்டில் எனக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு கேட்காங்கன்னா கோர்ட்டில் இருந்து அவங்களுக்கு சொல்லி நீ ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுங்க, அது நேரடியாக இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே இன்வெஸ்டிகேஷன் அனுப்பலை, கோர்ட்டுக்கு வந்ததுன்னா ஃபோட்டோ காப்பி எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு கொடுக்கலாம். சிஸ்டம் ஜென்ரேட்டட் ஃபைனல் ரிப்போர்ட்டு ஷால் பி அக்செப்டட் பை த கோர்ட்டு. மேனுவலாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக்கலாக கூட நீங்கள் ஃபைனல் ரிப்போர்ட்டு கொடுக்கலாங்கதான் சப் ரூல் 9 சொல்லுவாங்க. ஃபைனல் ரிப்போர்ட்டில் இமெயிலு, மொபைல் நம்பரு ஆஃப் தி கம்ப்ளைனன்ட், விட்னஸ், அக்யூஸ்டு இஃப் அவைலபிள் இருக்குன்னா அதை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். இனி 26 ஒரு விஷயம் வந்திருக்கு, அதில் குற்றம் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய பொறுப்பு கோர்ட்டுக்கு இருக்குது. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டில் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது ஒன்று வந்திருக்கு. ஆனால் போலீஸு இன்வெஸ்டிகேஷனில் அப்படி ஒன்றும் நடக்கலை, இது ஒன்றும் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? அதாவது அஃபென்ஸே நடக்கலை, அஃபெண்டர் யாருன்னே தெரியலை, அல்லது அந்த பேரில் உள்ளவர் இப்படி ஒரு ஆள் இல்லை, நோ அஃபென்ஸ் அப்பியர்ஸ் டு ஹவ் பீன் கமிட்டட் அப்படின்னு நடந்த மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன செய்யணும்னா கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தானோ அவனுக்கு போய், அவன் 2 பேரும் அடிப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, ஒருத்தன் அடிபட்டிருப்பான், அடிபட்டவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், இன்னார் என்ன அடிச்சிட்டாங்கன்னு. போலீஸில் விசாரிச்சுட்டு அவன் அடிக்கவே இல்லை, இவன் கீழே விழுந்ததுனால தான் இவனுக்கு அடி அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா கம்ப்ளைண்ட்டுக்கு கோர்ட்டில் இருந்து லெட்ரு, நீங்கள் கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட்டு, அதை இப்படி ஒன்றும் இல்லைன்னு வந்திருக்கு, நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்கன்னா கோர்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு வந்த பிறகு அவரோட வெர்ஷன் என்ன சொல்லுவாங்க, என்ன அவருக்கு இது ஒரு காப்பியும் கொடுத்தாச்சு, காப்பி எடுத்துகிட்டு அவர் வாரார். வந்துட்டு அவரோட கேட்டுட்டு என்ன செய்யணும் அதை கேட்டுட்டு 2 சைடையும் கேட்டுட்டு அவர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் ஒன்றும் அஃபென்ஸ் நடக்கலாங்காரு, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அஃபென்ஸ் நடக்குன்னு சொல்லுவார். அப்போ 2 பேரையும் கேட்டுட்டு அப்போது ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிடலாம். அல்லது
இவர் விசாரணை சரியில்லை, வேறு ஒரு ஆளுக்கு விசாரணை கொடுக்கலாம், அல்லது குற்றம் செய்திருக்காங்க அப்படின்னு அதை தொடர்ச்சியாக நடத்தலாம் அப்படிங்கிறத சப்ரூல் 3 சொல்லுவாங்க. இப்போ கம்ப்ளைண்ட்டை வர சொல்லியிருக்கோம், இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, நீ வா. அவர் வரலன்னா என்ன, பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட்டு, போலீஸ் ரிப்போர்ட், அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு. யார் இதை பார்த்தாங்களோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டை, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்ததோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டை அப்புறம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிடுவாங்க. 27 அப்பியரன்ஸ் ஆஃப் அட்வொகேட்டை பற்றி சொல்லுவாங்க, கண்டிஷன்ஸ் கொடுக்காங்க. அது யார் கொடுக்கணுன்னா, அட்வொகேட் ஆக்ட் படி யார் இருக்காங்களோ அவங்க தான் இருக்கணும். ஸ்பெசிஃபிக் கேசஸில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டை வேறு யாராவது ஒரு ஆளை பெர்மிட் பண்ணலாம். அதில் பர்சன் அப்பியரிங் ஃபார் எப்போ எனி பர்சன் ஹூ இஸ் நாட் அன் அட்வொகேட் வேணும்னு சொன்னால் அவர் என்ன, ஒரு பவரா பட்டாணி வாங்கி இன்னாரை நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னு கோர்ட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வேணுமானா செய்யலாம். அடுத்தது எவரி அட்வொகேட் அப்பியரிங் ஃபார் த ப்ராசிக்யூஷனுக்காக வேறு யாராவது அட்வொகேட் வந்தாங்கன்னா, யார் அட்வொகேட் ஜென்ரல், கவர்மெண்ட் அட்வொகேட்டு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இவங்க இல்லாத வேறு யாராவது வந்தாங்கன்னா வக்காலத்துனாமா கண்டெய்னிங் த என்ரோல் நம்பர், அட்ரஸ்ஸு, சர்வீஸு, இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து தான் நீங்கள் வரணும் அப்படின்னு. எவரி அட்வொகேட் அப்பியரிங் ஃபார் தி ப்ராசிக்யூஷன் எனி கோர்ட். அடுத்தது டிஃபெண்டிங் அக்யூஸ்ட் இன் கஸ்டடி. அவர் கஸ்டடியில் இருக்கார், அவருக்கு வக்காலத்துனாமா எல்லாம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, இவங்க டெக்ளரேஷன் தட் ஹி ஹாஸ் பீன் இன்ஸ்ட்ரக்டட், எனக்கு சொல்லியிருக்காங்க, அவருக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அட்வொகேட்டு அங்கே போய் ஆஜராகலாம். எப்போது அக்யூஸ்ட் இஸ் இன் கஸ்டடியில் இருக்கையில் அவர் சார்பாக நான் வந்திருக்கேன், அங்கே வக்காலத்துனாமா இல்லை, அவர் ஒரு டெக்ளரேஷன் கொடுக்காரு, என்கிட்ட சொல்லியிருக்காரு அவரை ரெப்ரசன்ட் பண்ண அப்படின்னு கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு அவர் நடத்தலாம். ஆனால் வேறு ஒரு ஆளுக்கு அவர் வக்காலத்துனாமா கொடுத்தாருன்னா இந்த டெக்ளரேஷன் கொடுத்த ஆளோட எஃபெக்ட்டு போயிடுது. இது எது வரைக்கும் இருக்குன்னா, ஷால் நாட் பி இன்ஃபோர்ஸ் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் அக்யூஸ்ட் ஃப்ரம் கஸ்டடியில் இருக்க வரைக்கும் தான் இவர் டெக்ளரேஷனை வச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு நான் வந்தேன் அப்படின்னு வரலாம். கஸ்டடியை விட்டு வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த எஃபெக்ட் போச்சு. அல்லது அதே கஸ்டடியில் இருக்க அக்யூஸ்டு வேறு ஒரு ஆளுக்கு வக்காலத்து நம்ம கொடுத்தாலும் இவர் கொடுத்த டெக்ளரேஷனுக்கு இவர் வக்காலத்து வாங்காமல் வந்து ஆஜரானதுக்கு பவர் இல்லாமல் போயிடுது. இது வேறு யாராவது அக்யூஸ்டு ஹூ இஸ் நாட் இன் கஸ்டடி, ஜெயிலில் இல்லை, வெளியே இருக்காருன்னு சொன்னால் வக்காலத்து நம்ம கொடுக்கணும். வக்காலத்தில் என்ரோல் நம்பரு, அட்ரஸ்ஸு, ஃபார் சர்வீஸு எல்லாம் வேணும். இந்த வக்காலத்துக்கு ஃபார்ம் வந்து ஃபார்ம் 72ன்னு கொடுத்துருக்காங்க. இது வக்காலத்தை ஷால் பி அட்டஸ்டட் பை ஏ கெசட்டட் ஆஃபீஸர் நிறைய சொல்லிவிட்டு அதில் கூட ஒரு வக்கீலும் அதை அட்டஸ்ட் பண்ணலாம் அல்லது நோட்ரி பப்ளிக் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவர் என்ன செய்யணும், வக்காலத்து இது ஒரு ஆளை என் சார்பில் நீங்கள் கோர்ட்டில் போய் வாதாடன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதில் அந்த சர்டிஃபை பண்ணணும் அவர் யார், இன்னொரு ஆள். எக்ஸிக்யூஷன் ஆஃப் வக்காலத் மேபி அட்டஸ்டட் பை த கெசட்டட் ஆஃபீஸர் அல்லது ஒரு அட்வொகேட்டு, நிறைய கொடுத்துருக்கல அட்வொகேட்டும் கூட இருக்காங்க, நோட்ரி பப்ளிக் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லணும், இன்மை ப்ரெசன்ஸ் கையெழுத்து போட்டு தந்திருக்காரு, அவரோட வக்கீலாக சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவர் இல்லிட்ரேட்டாக இருந்தால் என்ன எழுதணும், நான் சொல்லி அதெல்லாம் வாஸ்து கேட்டு அவர் சரின்னு சொல்லியிருக்காருன்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அல்லது பிளைண்டாக இருந்தாருனாலும் அதே விஷயத்த சொல்லணும். அல்ல லாங்குவேஜே தெரியாமல் இருந்தால் அந்த விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற எழுதணும். அடுத்தது எக்ஸிக்யூஷன் ஆஃப் வக்காலத்துனாமா இன் பர்சன் இன் கஸ்டடி மேபி அட்டஸ்டட் பை ஜெயிலர், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அதர் ஆஃபீஸர். ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே இருக்கார், ஆனால் வக்காலத்து கையெழுத்து போடுவார், அங்கே என்ன செய்யலாம், ஜெயிலர் கையெழுத்து போடலாம் அப்படின்னு. எல்லா வக்காலத்துலேயும் ஷால் என்டாஸ்மெண்ட் ஆஃப் தி அட்வொகேட்டு என்ன அவரோட வக்கீலாக சொல்லியிருக்காரு அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அக்செப்டன்னு ஒரு கையெழுத்து போடணும். அவர் பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் நம்பர் எழுதணும், டீட்டெயில் எழுதணும். இப்போ நிறைய வக்கீல் ஒரு 5 பேருக்கு வக்காலத்து கொடுத்துருக்காரு, ஒரு ஃபேர்மு அதில் இருக்காங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு ஆள் கொடுத்தா போதும், ஒரு ஆளோட நம்பரை கொடுத்தாலும் போதும்.
more than one advocate, it shall be accepted by all such advocates, but the address for service may be any one of them. எல்லாருக்கும் அட்ரஸ் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு ஆளுக்கு அட்ரஸ் கொடுங்க, ஆனால் அக்செப்டன்ஸ் வந்து எல்லாரும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு. Every advocate appearing on behalf of the accused who has been exempted from personal appearance shall file a special வக்காலத்நாமா in judicial form 73. இப்போ அக்யூஸ்டு வர வேண்டாம் அப்படின்னு எக்ஸம்ஷன் வாங்கிட்டாங்கன்னா அங்கே உள்ள வக்காலத்து என்ன நம்பரில் இருக்கணும்னா ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 73ல் இருக்கணும். இதில் வக்காலத்து ஃபைன் ஃபைலிலேயே கூட ஒரு ஃபோட்டோ காப்பி, கிளியர் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஐடென்டிட்டி கார்டு, பார் கவுன்சிலோட ஐடென்டிட்டி கார்டும் கூட கொடுத்துருக்கணும். இந்த ஒரு கேஸ் முடிஞ்சு போச்சுங்கிறதுனால இந்த விஷயம் முடியல, அதுக்கு பின்னாலேயும் கூட அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது. எதுக்கு போய் காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும், இந்த மாதிரி வேலைகளுக்காக அவரோட அத்தாரிட்டி அதுக்கு பின்னாலேயும் கூட இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவது சப் ரூல் நம்பர் 13. 14 ஒரு வக்காலத்து எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னா, ஒரு பார்ட்டி இறந்துட்டார் அல்லது வக்கீல் இறந்துட்டார் அல்லது அட்வொகேட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு, இந்த வேலை வேண்டான்னு ரிவொகேஷன் பை அட்வொகேட்டு, அல்லது பை த கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு அந்த பார்ட்டி என்ன செய்தார், ஐயா எனக்கு இந்த வக்கீல் வேண்டாம் இந்த வக்கீலுக்கு போகிறேன் அப்படின்னு போகிறனால அங்கேயும் போயிடுது. இப்பெருமிஸ் அட்வொகேட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஏதாவது வசதி இருந்தால் அதுவும் கூட செய்யலான்னு போட்டிருக்காங்க. அடுத்தது 28 கம்ப்ளைண்ட்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, ஒரு போலீஸு இன்வெஸ்டிகேஷன் செய்தாங்க, அதில் வருது. அது இல்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுது செக்ஷன் ரூல் 28. ரூல் 28 எல்லாம் சொல்லுதாங்கன்னா, கொண்டு போய் நீங்கள் நேரடியாக கொடுங்க, அல்ல a complaint shall be presented to the magistrate by party in person or through power of attorney. நேரடியாக மேஜிஸ்ட்ரேட்டை போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு அகைன்ஸ்டாக கொடுக்கீங்களோ அத்தனை காப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ 5 பேருக்கு அகைன்ஸ்டாக கொடுக்கீங்கன்னா ஒரு ஒரிஜினலும் கொடுத்து ஒரு 5 காப்பியும் கொடுக்கணும். ஒரு காப்பி கோர்ட் ஆர்டர் இருக்கும், 5 காப்பி 5 பேருக்கு அனுப்பணும். இது ஓரலாக சொன்னாங்கன்னா அங்கேயே வச்சு மேஜிஸ்ட்ரேட்டு கையில் எழுதி reduced into writing in the presence or under the direction of magistrate and read over interpreter to the party. அவரோட ஆர்டரில் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் எழுதிக்கிடுங்க அப்படின்னு. அவர் வேறு ஒரு ஆளை கூட சொல்லலாம், அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு. கம்ப்ளைண்ட் இஸ் ரெடியூஸ் இன் ரைட்டிங், அதுக்கு பிறகு அவர் அதில் கையெழுத்து போடுவார். இவர் எழுதி கொண்டு வரலாம் அல்லது அங்கே வச்சு எழுதலாம், அங்கே தான் அதில் பொதுவாக சொல்லக்கூடியது. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்னு ஒன்று வச்சுருக்கணும், அதில் எழுதிக்கிடணும்னு சொல்லுவாங்க, அது கோர்ட்டார் செய்ய வேண்டிய வேலை. இதை என்ன செய்யணும், காப்பியை கம்ப்ளைண்ட் court shall forward the original complaint with a copy of the order to the police and retain the copy of complaint with the order in original. அது கையில் வச்சுக்கிடுவாங்க, போலீஸுக்கு இதை விசாரிங்க அப்படின்னு. மேட்டர் நாட் இன்வால்விங் ட்ரையல் ஆர் என்கொயரி பட் இன்வால்விங் மேர்லி கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்ஸ், ரெக்கவரிங் ஆஃப் ஃபைன்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை என்ன செய்யணுங்கிறத சொல்லுதாங்க. அதில் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஃபைன் மட்டும் வருது. உதாரணத்துக்கு டிராஃபிக் கேஸு ஃபைனு மட்டும்தான், அந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யணுங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம சமன்ஸ் அண்ட் வாரண்ட்ஸை பார்க்கலாம். அடுத்தது 29 சமன்ஸ் அண்ட் வாரண்ட்ஸ். சமன்ஸ் issued to witnesses shall ordinarily be signed by the head ministerial officer. அதில் சமன் இஷ்யூ பண்ணதை கோர்ட்டார் சைன் பண்ணணும்னு இல்லை, ஹெட் மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸர், அங்கே ஆஃபீஸில் யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்க சைன் பண்ணலாம். என்ன சைன் எழுதாங்க, பை ஆர்டர் ஆஃப் தி கோர்ட். இது சமன்ஸ் டு தி விட்னஸுக்கு. அக்யூஸ்னு வரும்போது அங்கே கோர்ட்டார் கையெழுத்து வேண்டியிருது. பை ஆர்டர் ஆஃப் தி கோர்ட்டுன்னு வச்சு அவர் கையெழுத்து போடுவார். ஜட்ஜஸ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஷால் தெம்செல் சைன் சமன்ஸ் டு தி அக்யூஸ்டாக இருக்கும்போது அவங்க தான் கையெழுத்து போடுவாங்க. அவங்க கையெழுத்து போட்டு அதில் பீனல் ப்ரொவிஷன் என்ன, இது இந்த மாதிரி கேஸு இதில் இருக்குது, இந்த ப்ரொசீக்யூஷன் படி நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத அங்கே சமன் கொடுக்காங்க. அடுத்தது வேர் த ப்ரொசீடிங் ஹவ் பீன் இனிஷியேட்டட் அப்பான் கம்ப்ளைண்ட் இன்க்ளூடிங் கம்ப்ளைண்ட் பை தி பப்ளிக் சர்வெண்ட், எ காப்பி ஆஃப் த கம்ப்ளைண்ட் மே ஷால் ஆல்சோ கம்ப்ளைண்ட். ஒரு இது கேஸ் இல்லாமல் வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஆளை வர சொல்லுதாங்கன்னு வச்சுக்கலாம்.
ஒருத்தர் வந்து கோர்ட்டார்ட்ட கையில் சொல்லுதாரு இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு, அவர் அங்கேருந்து நீ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டோட காப்பியும் இந்த சமன் கூட சேர்த்து அனுப்புவாங்க. எவ்ரி சமன் ஷால் ஸ்டேட் த டேட் அண்ட் டைம் அண்ட் பிளேஸ், எப்போ வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். சமன்ஸ் டு பப்ளிக் சர்வெண்ட் இன்க்ளூடிங் போலீஸ், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இது எல்லாமே நேரடியாக சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணிவிட்டு ஷால் பி இன்டிமேட்டட் டு தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு, அவங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லணும் அப்படின்னு. அது அந்த ஆள் அங்கே இல்லை, அப்போ என்ன செய்யணும்? தென் சர்வ்டு த்ரூ தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு. இப்போ இவர் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஆனால் அவர் வேலை பார்க்கறது இருக்கார், அல்லது இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு எங்கேயோ போயிட்டார், அப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வழியாக சமன் கொடுக்கலாம். மெடிக்கல் விட்னஸஸ், அதர் எக்ஸ்பர்ட்ஸு இந்த மாதிரி இருக்கையில் அவங்களோட கன்வீனியன்ஸை கேட்டுக்கிட்டு நீங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சப் ரூல் 7 சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், அவரை கோர்ட்டுக்கு வர வைக்கிறதுக்கு அன்னைக்கு அவருக்கு பெரிய வேறு வேலைகள் இருக்கலாம், அவங்க ஒரு பொசிஷனில் இருக்கவங்க, அவங்களுக்கு வேலை இருக்கும், அதனால் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுடைய பாதிப்பு வருவங்கிறதுனால நீங்கள் அதை கேட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் எ கன்வீனியன்ட் டேட் பி ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் ஒரே ஆஃபீஸிலேருந்து 2 பேர், ஒரு 2 மெடிக்கல் ஆஃபீஸரை ஒரே ஆஃபீஸிலேருந்து கூப்பிடுவீங்கன்னா 2டையும் ஒரே நாளில் கூப்பிடாதீங்க, ஒவ்வொரு நாளாக அங்கே அவங்களோட வேலை அதிகப்படியாக பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ விட்னஸ் சம்மன் ஷால் பி இஷ்யூட் டு அன் எக்ஸ்பர்ட் எனுமரேட்டட் இன் செக்ஷன் த கோர்ட். அந்த எக்ஸ்பர்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்களோட ஆப்சன்ஸ் ஃப்ரம் டியூட்டி அவங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக இருக்க மாதிரி பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. அதாவது பேங்க் மேனேஜர் வருவாங்க, செக் ரிட்டன் கேஸாக இருக்கும், அதுக்கு பேங்க் மேனேஜரை விட்னஸாக கூப்பிடுவாங்க. பேங்க் மேனேஜர் காலையில் 10 மணிக்கு போவார், இவங்க கேஸ் 5 மணிக்கு எடுப்பாங்க, அல்லது அடுத்த நாள் வான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் முழுக்க அவரோட வேலை போயிடும். அதனால் பொதுவானது அவங்களோட ஆப்ஷன்ஸை ப்ரீஃபாக வச்சுக்கிடுங்க அப்படின்னு. அடுத்தது பர்சன்ஸ் எக்ஸாமின் பை த டாக்டர் appeared at the hospital, number of the own certificate, ஆக்சிடெண்ட்டு இது எல்லாமே சொல்லணும் அவரோட சமனில். ஒரு டாக்டர் வர சொல்லும்போது இத்தனாந்தேதி நீங்கள் பார்த்த விஷயம் இதெல்லாம், இத்தனை காயம் இருந்தது, இது இருந்தது, இதெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு. ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பார், அதில் ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கும், 2 வருஷம் கழித்து கூப்பிட்டு கேட்பாங்க, அது என்னன்னு தெரியாது. அதனால் அந்த விஷயங்களை கூட ஆக்சிடெண்ட் ரெஜிஸ்டர், போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட், வூண்டு சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்து கூட கொடுக்கணும். ஷால் பி மென்ஷன்ட் வேர் பாசிபிள் இன் த சமன்ஸ். அஃபிஷியல் விட்னஸை may issue summons to official witnesses through heads of department in case அவனோட ப்ரெசண்ட் அட்ரஸ்ஸு வேரபோல்ஸு தெரியலன்னா. அது இல்லாமல் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டுகளில் கடைசியாக என்ன தேதியில் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு கூட ஒரு சம்மன் அனுப்பலாம். இப்போ போலீஸு சம்மன் இஷ்யூ பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? போலீஸு ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணேன், இத்தனாந்தேதி நான் போனேன், அவர் இல்லை, இத்தனாந்தேதி போனேன், என்ன ஆக்ஷன் எடுத்தோம், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வந்தேன், இதெல்லாம் அஃபிடவிட் சோன் பை த போலீஸை கன்சர்ன் டீட்டெயிலிங் த ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃபார் எஃபெக்டிங் தட். என்னென்ன செய்தவங்க ஒரு அஃபிடவிட்டாக கொடுக்கணும். இன்கேஸ் கேசஸ் இன்ஸ்டியூட்டட் அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் பை பப்ளிக் சர்வெண்ட்டு, உதாரணத்துக்கு சிபிஐ அல்லது வேற ஒரு சைல்டு அபியூஸை, இந்த மாதிரி நர்காட்டிக்ஸை, போதைப்பொருள் தடுப்பு அல்ல மதுபான தடுப்பு, இதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாங்கன்னா கோர்ட் மே இஷ்யூ சம்மன்ஸ் இன் டூப்ளிகேட் டு த அக்யூஸ் பர்சன் விட்னஸஸ் ஃபார் சர்வீஸ் த்ரூ தி பப்ளிக் சர்வெண்ட். அந்த பப்ளிக் சர்வெண்ட் வழியாகவே கொடுக்கலாம். வேர் த சப்ளிக்ஸ் அனேபிள் டு சர்வ் இட் ஹீ ஷால் ரிட்டர்ன் த சேம் டு தி கோர்ட் வித் அன் அஃபிடவிட். அது என்ன செய்தார்? அந்த பப்ளிக் சர்வெண்ட்டு கையிலேயே கொடுத்து, இந்த சிபிஐ ஆஃபீஸரையே கையில் போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அவரால் முடியாதுன்னா என்னால் முடியலை அப்படிங்கிறத சொல்லலாம். பப்ளிக் சர்வெண்ட் யாரோ அவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்க
he shall return the same to the court together with an affidavit detailing the steps taken for effecting service of the summons. அதே மாதிரி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டாம்ப்டு என்வலப் எல்லாம் கொண்டு போய் அவர் கோர்ட்டில் கொடுக்கணும். 5 பேருக்கு அகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா, 5 கவர் கொடுங்க, 5 கவரில் ஸ்டாம்ப் ஒட்டுங்க, 5க்கும் அக்னாலஜ்மெண்ட்டு பேப்பர் வைங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ள ஹெட் மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸர் என்ன செய்தார், கோர்ட் ஆஃபீஸர் அதில் சீல் அடித்து அவங்க அதை அனுப்பி கொடுப்பாங்க அப்படின்னு. when the serving officer delivers or tenders, he shall require the signature of the person to whom the summons are delivered. அவர்கிட்ட கொடுத்தீங்களா, அவர்கிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிடுங்க. அவர்கிட்ட கொடுக்கல, பக்கத்தில் ஏஜெண்ட்டு அவர் மனைவி இருந்தாங்க கொடுத்தாங்க, அவர் மகன் இருந்தாங்க கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அவங்க பேர் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. தம்ப் இம்ப்ரெஷனா, அவனுக்கு படிக்க தெரியாது, கையெழுத்து போட தெரியாது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு விட்னஸை வாங்கிக்கிடணும். தபாலில் போச்சுன்னா அந்த கவரை எடுத்து கவரை இனிஷியல் பண்ணி இந்த டாக்குமெண்ட் கூட வச்சுக்கிடுங்கன்னு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ஸு வெளியே கோர்ட் வழியாக கொடுத்து அங்கேருந்து கொடுக்க போகிறோம். இங்கேருந்து போகும்போதே இங்கிலீஷில் கொடுத்துருக்கணும், இல்லாத அங்கே உள்ள லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் கொடுக்கணும். ஒரு இன்டிமேஷன் அங்கேருந்து வரையில் நீங்கள் ஒன்று இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கங்கிறதையும் சொல்லணும். அடுத்தது சம்மன்ஸ் டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஷால் பி சென்ட் த்ரூ த போலீஸ் ஆர் தி பப்ளிக் சர்வன்ட் ஹூ ஹஸ் லைடு த கம்ப்ளைண்ட் ஆர் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ. அதை நேரடியாக நீங்களே கொண்டு போய் கொடுங்க அல்லது போஸ்ட்டில் கொடுங்க. அந்த சபாநாயகர் வழியாக மட்டும் நீங்கள் அனுப்பாதீங்கங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. தே ஷுட் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் தே ஷுட் பி சென்ட் த்ரூ தி ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி ஹவுஸ் ஃபார் சர்வீஸ் டு த மெம்பர்ஸ். சம்மன்ஸ் ஃபார் த அப்பியரன்ஸ் ஆஃப் தி விட்னஸ் ஆஃப் தி ப்ரெசைடிங் ஆஃபீஸர். இப்போ அந்த சபாநாயகரே நீங்கள் ஒரு விட்னஸுக்கு வாங்க அப்படின்னு கொடுக்கணுன்னா அதுக்குன்னு ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 2ன்னு இருக்குது. அந்த ஃபார்மில் நீங்கள் அவருக்கு லெட்டரை கொடுங்க, அப்படி சம்மனை கொடுங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கிளைம் ஷால் பி இன் ஆர்டர் ரிக்வயரிங் பார்ட்டிஸ் டு புட் இன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் their கிளைம் ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 8. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை கொடு அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஃபார்ம் நம்பர் 8. இன் அடிஷன் டு அதர் மோட்ஸ், இது எக்ஸ்ட்ரா. இப்போது இதெல்லாம் செய்திருக்கோம். இன் அடிஷன் டு த அதர் மோட்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன்க்ளூடிங் அதர் ரெகனைஸ் எலக்ட்ரானிக் மோட்ஸ், இமெயில் அட்ரஸ் இருந்ததுன்னா அதில் கொடுக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் சமனை பற்றி சொல்லியிருக்காங்க. இனி 30லேருந்து டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணனா எப்படி சொல்லணும், எப்படி சமன் அனுப்பணுங்கிறத 30லேருந்து சொல்லுவாங்க. அடுத்த செஷனில் பார்க்கலாம்.